ദേവി മാഹാത്മ്യം ചരിത്രത്രയാത്മകമായിട്ട് அம்பாளோடு அம்சாவதாரங்களாயிட்டு இருக்கிற சக்தி தேவிகளோடு ஸ்லோக ரூபமாயிருக்கிற மந்திரமாக்கும். தேவி மகாத்மியத்தில் இருக்கிற கதைகள் வாமன புராணம், தேவி பாகவதம், மார்க்கண்டேய புராணம் இதிலெல்லாம் பல விதத்திலையும் வர்ணிக்கப்படுறது. ஆனா மார்க்கண்டேய புராணத்துல 74ஆம் அத்தியாயம் முதல்க்கு 86வது அத்தியாயம் வரைக்கும் மார்க்கண்டேய உவாஜா அப்படின்னு ஆரம்பிச்சு சாவர்ணிர் பவிதாமனு அப்படின்னு முடியற வரைக்கும் இருக்கிற 13 அத்தியாயங்களையாக்கும் தேவி மகாத்மியத்துல சொல்லப்படுறது. தேவியோட ஸ்துதியாக்கும் தேவி மகாத்மியம் 18 புராணங்களில ஒன்னாக்கும் மார்க்கண்டேய புராணம். ரொம்ப ரொம்ப சின்ன புராணமாக்கும். இது 18 புராணங்களிலேயே சின்ன புராணமாக்கும் மார்க்கண்டேய புராணம். 4000 ஸ்லோகம் பக்கத்துலதான் இருக்கு. அதில் இருக்கிற ஸ்லோகங்கள் பாகவதத்துல எல்லாம் பார்த்தா 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அதே மாதிரி அத்தியாயங்களும் கம்மியா தான் இருக்கு. 143 அத்தியாயங்கள் தான் இருக்கு. ஸ்கந்தமாயிட்டு செப்பரேட் செய்யப்படலை, அத்தியாயங்கள் மட்டும்தான் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது மகாபாரதத்துல அனுசாசன பர்வத்துல பீஷ்ம பிதாமகா சரசையில படுத்துண்டு யுதிஷ்டிரனுக்கு உபதேசிச்சதாக்குமே, അതെയാക്കുമേ വിഷ്ണു സഹസ്രനാമമായിട്ട് അതിലേന്ത് പിരിച്ചെടുത്തത്. അതേമാതിരി ബ്രഹ്മാണ്ട പുരാണത്തിലെ ലളിതോപാഖ്യാനത്തിലെ கடைசி பார்ட்டா இருக்கிற பூர்வ பீடிகா, லலிதா சகஸ்ரநாமம், ஃபலஸ்ருதி இப்படி இருக்கிற 3 சாப்டர்ஸ் ஆக்குமே டோட்டல் லலிதா சகஸ்ரநாமம். அந்த ലളിതോപാഖ്യാനത്തിലേന്താക്കുമേ ലളിതാ സഹസ്രനാമത്തെ പിരിച്ചെടുത്തത്. അതേമാതിരി ഭഗവത്ഗീത മഹാഭാരതത്തിലെ ശ്രീകൃഷ്ണ അർജുന സംവാദമാക്കുമേ 6ஆம் பர்வம் பீஷ்ம பர்வத்திலேந்து எடுத்த 18 சாப்டர்ஸ் ஆக்குமே பகவத்கீதை. அதே மாதிரி இதிகாச புராணங்களிலேந்து எடுத்திருக்கிறதாக்கும். இது எல்லாமே அதே மாதிரி துர்கா சப்தசதி அப்படின்னும் சண்டி சப்தசதி அப்படின்னும் பேர் இருக்கிற தேவி மகாத்மியம் மார்க்கண்டேய புராணத்திலேந்து எடுத்ததாக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எப்படியாக்கும் இத பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கவஜார்கலே கீலகமாதௌ மத்யே த்ரயோதசாத்யாயே அந்தே பிராதானிக வைகிருதிகே மூர்த்தேத்ரயம் ரஹஸ்யானாம் சதமாதௌ சதஞ்சாந்தே ஜபேன்மந்திரம் நவார்ணகம் சண்டி சப்தசதி மத்யே சம்புடோயமுதாஹ்ருத ராத்திரி சூக்தம் ஜபேதாதௌ மத்யே சண்டி ஸ்தவம் படேல் பிராந்தேது ஜபனீயம் வை தேவி சூக்தமிதி க்ரமா. கவசம், அர்கலம், கீலகங்கள், நவாட்சரி மந்திரம், ராத்திரி சுக்தம் இதெல்லாம் முதல்ல சொன்னதுக்கு அப்புறமா நடுவுல தேவி மகாத்மியம் 13 அத்தியாயங்களும் கடைசியில தேவி சுக்தம், நவாட்சரி மந்திரம், பிராதானிக ரகசியம், வைகிருதிக ரகசியம், மூர்த்தி ரகசியம் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் வழியா எடுத்து சொன்னது.
இப்படி நித்தியமா செய்யற பாராயணத்தையாக்கும் விதிபடியா செய்யற சிஸ்டமேட்டிக்கா செய்யற தேவி மகாத்மிய பாராயணம் அப்படின்னு வாராகி தந்திரங்களிலே எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. வாராகி தந்திரம், காத்யாயனி தந்திரம், மரீஜி தந்திரம், ஹரகௌரி தந்திரம், இதிலெல்லாம் எப்படியாக்கும் தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்யணும் அப்படின்னு அதனோட சிஸ்டம் ஆர்டர்லி ஆயிட்டு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையாக்கும் பார்த்தோம். பிரதம அங்கங்களாயிட்டு சொல்லலாம், திரையாங்க பூர்வமாயிட்டு சொல்லலாம், நவாங்க பூர்வமாயிட்டு சொல்லலாம். இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். நவாங்கங்கள் 9 அங்கங்கள் அப்படின்னு அர்த்தம். தேவி மகாத்மிய பாராயணத்துக்கு முன்னால சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ என்னவாக்கும் நவாங்கம்? ന്യാസം, ആവാഹനം, നാമാനി, അർഗളം, കീലകം, ഹൃദയം, ദളം, ധ്യാനം, കവചം. ഇതാക്കും 9 அங்கங்கள். இப்படி 9 அங்கங்களா இருக்கிற சூக்தங்களை சொல்லிட்டு தேவி மகாத்மிய பாராயணம் நடத்தணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. நாமானி சொல்லனா நாமங்கள், அர்கலம் சொல்றது ஸ்தோத்திரம், கீலகம் சொல்றது ஸ்தோத்திரம், ஹிருதயம் அப்படிங்கிறது மந்திரம், தளம் அப்படிங்கிறது மந்திரம், தியானம் அப்படிங்கிறது ஸ்லோகம். நவாங்கங்கள் தேவி மகாத்மிய பாராயணத்துக்கு முன்னால சொல்லணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ന്യാസം, ஆவாகனம், நாமானி, அர்கலம், கீலகம், ஹிருதயம், தளம், தியானம், கவஜம். இப்படி இருக்கிற 9 அங்கங்களான சுக்தங்கள் சொல்லிட்டு தேவி மகாத்மிய பாராயணம் நடத்தணும் அப்படின்னு தந்திரங்களில சொல்றது. வாராகி தந்திரம், காத்யாயினி தந்திரம், மரீஜி தந்திரம், ஹரகௌரி தந்திரம், ഇതിലെല്ലാം ஒரே ஸ்வரத்துல ஐக்கியகண்டமாயிட்டு சொல்லப்படுறது அப்படின்னு அர்த்தம். கவசம் அப்படிங்கிறது இங்க நம்ம கடைசியா சொல்றதாயிட்டு பார்த்தோமே, 4ஆவதாயிட்டும் 9ஆவதாயிட்டும் கவசத்தை சொல்லலாம் அப்படின்னும் சொல்லப்படுறது. நன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு வேணும் பாராயணம் செய்யறதுக்கு அப்படின்னும் எடுத்து சொல்லப்படுறது. திரையாங்கமாயிட்டு சொல்லிட்டு பாராயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றது. கவசம், அர்கலம், கீலகம் சொல்லிட்டு தேவி மகாத்மிய பாராயணம் செய்யறதுக்காக்கும் திரையாங்கம் அப்படின்னு சொல்றது. கவசம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரம், அர்கலம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரம், கீலகம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரம். இந்த 3 ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு தேவி மகாத்மிய பாராயணம் நடத்தலாம் அப்படின்னு. ரகசியத்ரயம் அப்படிங்கிற அங்கங்கள் தேவி மகாத்மியம் முடியறத சொல்லப்படுறது. ரகசியத்ரயம் அப்படின்னாக்கா 3 ஸ்வரூபங்கள் சேர்ந்தது. உபாசனாக்கிரமம், தேவியோடு மகிமை, தேவியோடு அவதார லட்சணங்கள், இப்படி இருக்கிற ஸ்வரூபங்கள் எல்லாம் சேர்ந்ததாக்கும் ரகசிய திரயம். அதே மாதிரி சொல்லும் போது ஏதாவது தவறுகள் நேர்ந்திருந்தானா തെറ്റുകുറ്റങ്ങൾ പൊറുക്കണമേ ഭഗവാനെ அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் செய்யறோம். இதெல்லாம்
குருமுகத்திலிருந்து அபியசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அதுக்கப்புறமா சங்கல்ப மந்திரம், அக்ஷதை, தண்ணி, பூ இதெல்லாம் கையில வச்சுட்டு சங்கல்பம் எங்கேயாக்கும் இருக்கோம், எந்த நாள்லயாக்கும் இந்த தேவி மகாத்மியத்தை படிக்கிறோம், எந்த டைம்ல, எந்த திதியில, எந்த நட்சத்திரத்துல, எந்த மாசத்துல, எந்த பட்சத்துல, எந்த ரிதுல, எந்த சம்பல்சரத்துல எல்லாமாக்கும் எல்லாம் சொல்லிட்டு என்னோட துரிதங்களை இல்லாம பண்றதுக்காக தேவி மகாத்மிய பாராயணத்தை நடத்துறேன் அப்படின்னு தேவியுமாயிட்டு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதாக்கும் சங்கல்பம். சங்கல்பம் அப்படிங்கிறது தேவியுமாயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்மளை அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறைய துரிதங்கள் எல்லாம் ஒரு பெரிய மூட்டையா தூக்கிண்டாக்கும் இந்த ஜென்மத்துல நம்ம பிறந்து விழுந்திருக்கோம். அப்போ அந்த துரிதங்களை கம்மி பண்ணணுமே பகவானே, அதுக்காக நான் இந்த தேவியோட பாராயணங்களை எல்லாம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்றோம். அப்ப நம்ம பகவானை கூப்பிட நம்மளோட துரிதங்கள், அந்த துரிதம் மூட்டையா வச்சுட்டு இருக்கோமே அதுக்குள்ளேருந்து கம்மியாயி கடைசியில பெரிய மூட்டையில நிறைய துரிதம் இருந்தது. பகவானை கூப்பிட்டு அது குறைஞ்சு கடைசியில அந்த துரிதம் அப்படிங்கிறது நில் பேலன்ஸ் ஆயிட்டு மாறும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பகவானை கூப்பிடுறது என்ன ஆகும், அதெல்லாம் நமக்கு அஃபெக்ட் ஆயிட்டு முடியும். இப்ப நம்ம பகவானை கூப்பிட்டு இருக்கோம், நாராயணா கூப்பிடுறோம், தேவியை கூப்பிடுறோம், நமக்கு பல ரூப நாமங்கள்ல பகவானை கூப்பிட்டு இருக்கோம். கூப்பிட நம்மளோட பூர்வகிருத துஷ்கிருதம் எல்லாம் குறைஞ்சு வரும். அப்படி குறைஞ்சு வந்து துஷ்கிருதம் எல்லாம் தீரும்போது நம்மளோட துரிதக்ஷயம் உண்டாகும் போது, துரிதக்ஷயம்னா துரிதங்களுக்கு குறை உண்டாகும் போது, அது நில் பேலன்ஸ் ஆகும்போது மறுபடியும் நம்ம பகவானை கூப்பிடுறதெல்லாம் அடுத்த ஜென்மம் வரத்த நமக்கான அசட்டு. அந்த பூர்வ ஜென்மத்திலே இருக்கிற பகவானை கூப்பிட்ட அசட்டினாலேயாக்கும் நம்ம இந்த ஜென்மத்திலையும் பகவானை கூப்பிடுறோம். அதனால இந்த சங்கல்பம் அப்படிங்கிற அந்த பகவானுமாயிட்டு நம்மளை கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சங்கல்பத்துக்கு அப்புறம் நிறைய மந்திரங்கள் இருக்கு. எத்தனை ஒரு ஜபிக்கணும் அப்படின்னு குருகிட்டேந்து கிடைச்ச நிர்தேசம் படி நவாட்சரி மந்திரம் ஜபிக்கிறோம். நவாட்சரி மந்திரத்துக்கு மட்டும் உபதேசம் கிடையாது, இனியும் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நவாட்சரி மந்திரம், சாபோத்தார மந்திரம், உத்கீலன மந்திரம், இப்படின்னு ஒரு சில மந்திரங்களுக்கெல்லாம் உபதேசம் வாங்கிட்டு தான் அந்த மந்திரங்களை ஜபிக்கலாம். அதுக்கப்புறமாக்கும் திரையாங்கமாயிட்டு சொல்லுற கவசம், அர்கலம், கீலக ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு ராத்திரி சுக்தம் ஜபிச்சுட்டு உபதேசம் இருந்தானா நவாட்சரி மந்திரத்தையும் குருமுகத்திலேருந்து உபதேசம் கிடைச்சா மட்டுமே ஜபிச்சுட்டு சப்தசதி சொல்லிட்டு ஞாசம் இதெல்லாம் சொல்லிட்டு 13 சாப்டர்ஸையும் பாராயணம் பண்றோம். அதுக்கப்புறமா தேவி சுக்தம், ரகசியத்ரயம் சொல்லிட்டு சமஸ்த அபராதங்களுக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு சமர்ப்பணம் பண்றோம். இப்படி எல்லாமாக்கும் தேவி மகாத்மிய பாராயண கிரமம் அப்படிங்கிறது. தேவி மனசோடு கூடிட்டு நம்ம பகவானை கூப்பிடுறத தேவி நம்மளை நன்னா பாதுகாத்துடுவள். இந்த மாதிரி சிஸ்டமா நமக்கு ஒன்றும் தெரியலேனா கொடியும் குருமுகாந்திரமா பழக வேண்டிய விஷயங்களை தவிர்த்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாதக்கே பரிபூர்ணமான ஸ்ரத்தையோடு கூடிட்டு தேவி மகாத்மியத்தை நம்ம பாராயணம் செஞ்சானாக்கா ஓடோடி வந்துடுவள் தேவி அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது.
குருமுகத்திலேந்து உபதேசம் ஸ்வீகரிக்க வேண்டிய மந்திரங்களாக்கும் நவாட்சரி மந்திரம், சாபோத்தார மந்திரம், உத்கீலன மந்திரம் இதெல்லாம் அப்படிங்கிறது. சாபோத்தார மந்திரம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஆரையாதும் சங்கடப்படுத்தியிருப்போம், மனசளவிலையோ அதே மாதிரி டைரக்ட் ஆயிட்டோ இன்டைரக்ட் ஆயிட்டோ എല്ലാം. அதனால அவளோட மனசு படைஞ்சு அவளோட ஆத்மா அப்படிங்கிறது நம்மளை சபிச்சிருக்கும். அவ வாய் விட்டு சபிக்கணும்னு இல்லை, மனசு வெந்து உருகி நம்மளை சபிச்சிருக்கும். மனசு அப்படிங்கிறது தபிச்சாலே அது நமக்கு சாபமாயிட்டு வரும், ரோகமாயிட்டு வரும். சாபோதார மந்திரம் சொல்லர்த்த அந்த சாபத்திலேந்து நம்மளை அந்த மந்திரம் காப்பாத்தும். உத்கீலன மந்திரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ரூட்டு கிடைக்கிறதுக்கான மந்திரம். வழி தெரியாம அலையற நமக்கு இந்த சம்சார ஜீவிதத்துல நம்மளை எப்படியாக்க முக்தி மார்க்கத்துக்கு போனோம் அப்படிங்கிற பாதைய தேவி காட்டி தருவள், அதுக்கான மந்திரம். நெகட்டிவ் விஷயங்களை எல்லாம் இல்லாம பண்றதுக்கான மந்திரமாக்கும் சாபோத்தார மந்திரம். அதே மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான ரிசீவ் பண்றதுக்கான மந்திரங்களாக்கும் உத்கீலன மந்திரம் அப்படிங்கிறது. இதெல்லாம் குருமுகாந்திரம் மட்டுமே சீகரிக்க வேண்டிய மந்திரங்களாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த மந்திரங்களோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா சொல்றதுக்கு சாத்தியமில்லை. தாந்திரிகம் ராத்திரி சுக்தம் அப்படிங்கிறது தேவி மகாத்மியத்துல இருக்கிற மந்திரங்கள் தான். முதல் அத்தியாயத்துல 53வது ஸ்லோகத்திலிருந்து 67வது ஸ்லோகம் வரைக்குமான 15 ஸ்லோகங்களாக்கும் இதுக்காக சொல்லணும். ராத்திரி அப்படின்னா எல்லாத்தையும் காணாம பண்றது, மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். மகாகாளியோடு பேராக்கும் காலராத்திரி அப்படிங்கிறது காலராத்திரிய ஸ்துதிக்கிறதாக்கும் ராத்திரி சுக்தம் அப்படிங்கிறது. ஓம் நம சண்டிகாயை அத தாந்திரிகம் ராத்திரி சுக்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் இருக்கிற 53லேருந்து 67 வரைக்கும் இருக்கிற 15 ஸ்லோகங்களை சொல்லிட்டு ஓம் இதி தாந்திரிகம் ராத்திரி சூக்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதாக்கும் ராத்திரி சுக்தம், தாந்திரிகம் ராத்திரி சுக்தம். வேதமந்திரம் குருமுகாந்திரம் தெரிஞ்சுக்காதவாளுக்கு தாந்திரிகம் ராத்திரி சுக்தமாக்கும் சொல்லறதுக்கு அநியோஜ்யமானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தேவி கவசம் அப்படிங்கிறது தேவி மகாத்மியத்தோடு ஒரு கவர் மாதிரியாக்கும், சேஃப்டி கவர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ பரமேஸ்வரன் இந்த கவசம் வழியா தேவி மகாத்மியத்தை ரட்சிக்கிறார். தேவி மகாத்மியத்தை கவர் பண்ணுற ஒரு பார்ட் அதாக்கும் கவசம். அந்த கவர்
அதை തുറന്നിട്ട് വേണം ഉള്ളിക്കുള്ള நுழையறதுக்கு. அதானது கவசத்தை சொல்லிட்டு வேணும் தேவி மகாத்மிய பாராயணம் பண்றதுக்கு. முழுசா இருக்கிற ஆரஞ்சு பழம் அது அப்படியே வாயில போட்டு சாப்பிட முடியாது. அதுக்கு மேலே இருக்கிற தோலை உரிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்வீட்டா இருக்கிற அந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட முடியும். அதே மாதிரி கவசம் அப்படிங்கிறது அந்த தேவியோட மகாத்மிய சரிதங்களை சேஃப்டியா வச்சுக்கிற ஒரு கவராக்கும். தேவி மகாத்மிய பாராயணம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரங்களால தேவிக்கு செய்யற பூஜை. பூஜை அப்படின்னா கம்ப்ளீட் சரணாகதியோடு கூடிட்டு சமர்ப்பணம். பூஜைய அர்ச்சனைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பலவிதமான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உண்டு. ശരീര ശുദ്ധി, സ്ഥലശുദ്ധി, മനഃശുദ്ധി, கிரகசுத்தி. ശരീരം அப்படிங்கிறது குளிச்சு சுத்தி வருத்தி மங்களகரமாயிருக்கிற குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுண்டு தூய்மையான வஸ்திரங்கள் உடுத்திண்டு சுத்தி ஆகிறது. அதே மாதிரி பாராயணம் பண்ற இடத்துல கோமியம் அப்படி இல்லைன்னா தீர்த்த ஜலத்தை தெளிச்சு சுத்தி வருத்திட்டு புண்ணியாகத்தை தெளிச்சு சுத்தி வருத்திட்டு தோரணங்களால அலங்காரம் பண்ணி மாக்கோலம் போட்டு விளக்கேத்தி இப்படியெல்லாம் பண்றோம். அதே மாதிரி மனசுல ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் இருந்து அதெல்லாம் நகர்த்தி நிப்பாட்டிட்டு சத்குணம் மட்டும் வரதுக்கான முயற்சியை பண்ணறது. அதாக்கும் மனசுத்தி. பூஜைக்கான பூஜா பாத்திரங்களும் விளக்கும் தேய்ச்சி கிளீன் பண்ணி 5 திரி போட்டு விளக்கேற்றி பலகையில மாக்கோலம் போட்டு விளக்க வச்சு அதுக்கப்புறம் பகவானை ஆவாகனம் பண்ணி ஆரம்பிக்கணும். ஆவாகனம் பண்றது அப்படின்னா பகவானை வரவேற்கிறது, இன்வைட் பண்றது அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு உட்காரத்துக்கு பீடம் கொடுத்து அதுக்கு ஒரு பூஜை, பகவானுக்கு பூஜை பண்றதுக்கான திரவிய பூஜை, கங்காஜலத்தை ஆவாகிக்கிற கர்மம் செஞ்சு தேவதைய ஆவாகனம் செஞ்சு அர்க்கியம், பாத்தியம், ஆஜமனீயம், ஸ்நானம் இதெல்லாம் கிரமத்துல பகவானுக்கு சமர்ப்பிச்சு வஸ்திர ஆபரணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிற மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு பகவானை ஸ்துதிக்கல். ஸ்துதி செஞ்சதுக்கு அப்புறமா வாக்கும் நைவேத்தியம் கொடுக்கிறோம். பல விதத்துல இருக்கிற கிரமமான விஷயங்களுக்கு அப்புறமாக்கும் பகவானை ஸ்துதிச்சுண்டு நாமாவலிகள் சொல்லுறோம். நாம ஆவலிகள், ஆவலி சொன்னா கூட்டம், நாமங்களோட ஒரு கூட்டத்தையே சொல்லுறோம். சகஸ்ரநாமங்கள், ஆயிரக்கணக்குக்கு நாமங்களை சொல்லுறோம். நம்மளோட மனசாக்கும் பகவானில இந்த பூக்கள் வழி நம்ம அர்ப்பிக்கிறோம். தேவி மகாத்மியம் அப்படிங்கிற கிரந்தம் தேவியாயிட்டு சங்கல்பிச்சு பூஜிக்கலாம். தேவி மகாத்மியம், தேவி பாகவதம் இதெல்லாம் தேவியாயிட்டே சங்கல்பம் பண்ணி அந்த புஸ்தகத்தையே கிரந்தத்தையே பூஜிக்கலாம். அதுக்காக நவாங்க பூஜை பாராயணம், திரையாங்க பூஜை பாராயணம் எல்லாம் செஞ்சுட்டு தேவி மகாத்மிய பாராயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறது. கவசம், அர்கலம், கீலகம் இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் திரையாங்க பாராயணம். இப்போ தேவியோடு அந்த கவசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாராயணம் பண்ற இந்த கிரந்தம் தேவி மகாத்மியம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக்கும். ஸ்ரத்தையோடு கூடிட்டு பக்தியோடு கூடிட்டு பாராயணம் பண்ணணும் அப்படின்னாக்கும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். மந்திர ஸ்வரூபிணியாக்கும் தேவி, மந்திர
സ്വരൂപമാക്കും ദേവി മഹാത്മ്യം. അക്ഷര സ്വരൂപിണിയാക്കും ദേവി. മഹാത്മ്യത്തിലെ ഓരോ അക്ഷരങ്ങളും ദേവിയോട് ശരീരത്തിലെ ഇരിக்கிற അംഗമാക്കും. நம்மளோட சரீரத்துல கை, கால், கண்ணு, மூக்கு, காது இப்படின்னு அங்கங்கள் இருக்கிற மாதிரி தேவியோடு அங்கங்களாக்கும். தேவி மகாத்மியத்தில் இருக்கிற ஓரோ அக்ஷரங்களும். மந்திரம் அப்படிங்கிறது தவறாக உச்சரிக்கப்படாது. தவறாச்சு அப்படின்னா அந்த தேவியோடு அங்கமாக்கும் அந்த அக்ஷரங்கள் அப்படின்னு பார்த்தோம், அந்த அங்கத்துக்கு வைகல்யம் உண்டாகும், விபரீத பலம் கிடைக்கும். அதனாலேயே ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். பஞ்சதசாட்சரி மந்திரத்தை வாக்பவகூடம், மத்தியமகூடம், சக்திகூடம் இப்படின்னு 3 கூடங்களாயிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. சப்தசதி அப்படிங்கிற மகாத்மியம் தேவியோடு சரீரமேதான் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. தேவி மகாத்மியம் சொல்லறத ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சன்னமாவும் சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பீட் சத்தமாவும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ராகமாயிட்டு நீட்டப்படாது. சங்கீதத்துல ராகங்கள் நீட்டுற மாதிரி நீட்டப்படாது. சா இப்படிலாம் நீட்டப்படாதுன்னு அர்த்தம். என்னன்னா அப்படிலாம் சொன்னாக்கா மந்திரங்கள் தப்பும். அதனால நீட்டாத்த சப்தத்துல வேணும் சொல்லறதுக்கு. எங்க நீட்டணுமோ அங்கதான் நீட்டணும், எங்க நீட்டப்படாதோ அங்க நீட்டப்படாது. மந்திர ஸ்வரூபமா இருக்கிறதுனால சங்கீத துவனியில ஜபிக்கப்படாது. நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டிட்டும், ஹ்ரஸ்வமா சொல்ல வேண்டிய இடத்துல ஹ்ரஸ்வமாயிட்டும் சொல்லணும். ശരീരത്തിൽ இருக்கிற നമ്മളോട് കൈ, കാൽ, കഴുത്ത്, തല ഇതൊന്നും இப்படி ആട്ടിണ്ട് சொல்லப்படாது. ചിലവാ നാമം ജപിക്ക ഒക്കാരത്ത് இப்படி പലകേല இப்படி മുന്നുക്കും പിന്നുക്കും இப்படி ആടിണ്ടേ ചൊല്ലുവാ. ചിലവാ തലയാട്ടിണ്ടേ ചൊല്ലുവാ. அப்படிയൊന്നും சொல்லப்படாது. அதே மாதிரி நம்மளே தேவி பாகவதம், தேவி மகாத்மியத்தை பார்த்து ஒரு பேப்பர் புக்கில் எழுதி നമ്മൾ எழுதின அந்த தேவி மகாத்மியத்தை നമ്മളെ പഠിக்கப்படாது. കാരണം നമ്മളോട് മിസ്റ്റേക്ക് നമുക്കേ പുரிய വരാது. அதனாலேயாக்குமே அதே மாதிரி ஸ்தோத்திரங்களோடெல்லாம் அர்த்தங்களை புரிஞ்சுண்டு வேணும் படிக்கிறதுக்கு. மனசுல சொல்லப்படாது, வாய் விட்டு சொல்லணும். நம்ம சொல்லற அந்த நாமம் அப்படிங்கிறது நம்மளோட காது வழி மனசுக்குள்ள போய் சேரணும். 3 சரீரங்களில ഓരോ சரீரமும் கம்ப்ளீட் பண்ணாம எந்திருக்கப்படாது, நிப்பாட்டப்படாது. அதே மாதிரி சொல்லும் போது தவறாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே சொல்லின்னு இருக்கோம். நடுவுல ஏதாவது தப்பித்து கவனம் சிதறிடுத்து அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து ஹரே ராமான்னு வரணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் சொல்லறத வியாசபீடத்துல வச்சு வேணும் தேவி மகாத்மியத்தை வாசிக்கிறதுக்கு. வியாசபீடம் அப்படின்னா புஸ்தகங்கள் எல்லாம், பகவானோட புக்குகள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பீடம் இருக்குமே, அந்த பீடம். പദങ്ങളും അക്ഷരങ്ങളും സ്പഷ്ടമായിട്ട് ഉച്ചരിച്ച് പാരായണം പണർതാക്കും ശ്രേഷ്ഠം. കാലയിലെ സായന്ത്രം എപ്പോ വേണമാനാലും മനസ്വസ്ഥതയോട് കൂടിയിട്ട് ചൊല്ലലാം. ഇനിയൊരു വിഷയം കൂടെ ഇതിലെ ചൊല്ലർത്തുക്ക് വിരുപ്പപ്പെടുറേ. വിഷ്ണു സഹസ്രനാമം, ലളിതാ സഹസ്രനാമം, നാരായണീയം இப்படின்னெல்லாம் பார்த்தானாக்கா, பகவத்கீதை இப்படின்னெல்லாம் பார்த்தானா குரூப்பா உட்காந்துண்டு சொல்லறவா உண்டு, டீமா. இல்லைன்னா ஒருத்தர் சொல்லிட்டு அடுத்த லைனா அடுத்தவா சொல்லுவா. ஹரே ராமான்னு ஒருத்தர் சொல்லுவா, அடுத்தவா என்ன சொல்லுவா, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவா. அதே மாதிரி குரூப் பிரிச்சு இதுல சொல்லப்படாது அப்படின்னு அர்த்தம். தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு நபர் கண்டிப்பா அதை கம்ப்ளீட்டா ஜபிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதை ஷேர் பண்ணிட்டு ஜபிச்சுக்கப்படாது.
ഗ്രൂപ്പായിട്ട് ശ്ലോകങ്ങളെ ദേവി മഹാത്മ്യത്തിലെയും പിരിക്കപ്പെടാതെ ലളിതാ സഹസ്രനാമത്തിലെയും പിരിക്കപ്പെടാതെ ലളിതാ സഹസ്രനാമവും മന്ത്രങ്ങളാല് ഉള്ളതാക്കും, സൂക്ഷ്മാർത്ഥങ്ങളോടുകൂടിയതാക്കും. അതിനാല് ഗ്രൂപ്പായിട്ട് ഇത് പിരിച്ച് ചൊല്ലപ്പെടാതെ. ദേവി മഹാത്മ്യം തന്നന്തനിയാ கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு குரூப் ஆயிட்டு ஆளுகளை சேர்த்திண்டு சொன்னானாக்கா அவளும் இதோடு கூடி ஒட்டுக்க சொல்லலாமே, அவ்வளவுதான். மற்றபடி ஒருத்தர் 2 லைனை வாசிக்கிறது, அடுத்தவா வேற 2 லைனை வாசிக்கிறது, அப்படின்னா ஒருத்தர் ஒரு சாப்டரை வாசிக்கிறது, அடுத்தவா அடுத்த சாப்டரை வாசிக்கிறது, அப்படியெல்லாம் செய்யப்படாது அப்படின்னு அர்த்தம். சொல்லும் போது தவறு வந்தது அப்படின்னா கரெக்ஷன் பண்றது ரொம்ப சிரமமாயிடும். இப்படி குரூப் ஆயிட்டு சொல்லறத யாராவது எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா தெரியாது. ஒட்டுக்கல்லவோ சொல்லிட்டு போறோம் குரூப் ஆயிட்டு. அப்ப குரூப்புக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்க பற்றாதே. அதனால குரூப் ஆயிட்டு தேவி மகாத்மியத்தை ஒருபோதும் சொல்லப்படாது. சொல்லும் போது தவறு வந்தது அப்படின்னாக்கா மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லி வேணும் அந்த சாப்டரை நிப்பாட்டுறதுக்கு. ஒவ்வொரு சாப்டர் முடியும் போது நிப்பாட்டுறதை விட 3 சரிதங்களாக்கும் இந்த தேவி மகாத்மியத்துல இருக்கு. ஒவ்வொரு சரிதம் முடியறதையும் வேணும் அதை நிப்பாட்டுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம 7 நாள் எடுத்துட்டு 3 நாள் எடுத்துட்டு 9 நாள் எடுத்துட்டுன்னு எல்லாம் பார்த்தோமே, அந்தந்த நாளுகளில் படிக்கிற போர்ஷன்ஸ் தவறுகள் வந்தது அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் அது முடிக்கிற அந்த எண்ணிக்கை வர வரைக்கும் முடிக்கணும். இப்படினாக்கும் சொல்லப்படுறது.